வக்ஃப் போர்டு திருத்த சட்ட மசோதாவை ஏற்கனவே பார்லிமெண்ட்ல வந்தது, அப்புறம் ஜேபிசிக்கு போனது, அது இப்போ இம்ப்ளிமெண்ட்டே ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் தனியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள், உலக நாடுகளோட தானே இவங்க போட்டி போடுறாங்க. அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு வக்ஃப் போர்டு, இப்போதான் அந்த வக்ஃப் போர்டு சேர்மன்லாம் நியமிச்சாங்க. அவங்க கான்ஸ்டியூட் பண்ண அந்த போர்டில் நாம்ஸ் ஏற்கனவே அந்த திருத்த சட்ட மசோதாவில் சொன்னது மாதிரி ஒரு நான் முஸ்லீம் அதில் இருக்கணும், பார் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் ஆன அட்வொகேட்ஸும் அதில் இருக்கணும், அந்த அவங்களையும் அந்த மெம்பராக போடணும் அப்படிங்கிறது. இந்த இரண்டையும் அவங்க பூர்த்தி செய்யவில்லை. இது சம்பந்தமாக ஒரு அட்வொகேட் கேஸ் போடுறாரு. அந்த கேஸ் விவாதங்கள் நடக்கிறது. இப்போதைக்கு அதை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க இவங்க கான்ஸ்டியூட் பண்ண அந்த போர்டை. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நீதிமன்றத்துக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். ஏன்னா தமிழ்நாடு வக்ஃப் போர்டு ஆக்டில் இவங்க கான்ஸ்டியூட் பண்ண பாடி அதை அப்படி ஸ்டே பண்ணி நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. சார், என்ன வேடிக்கைன்னா மத்திய அரசாங்கம் எது செய்தாலும் அது எதிர்க்கிறது. இந்த பக்கம் வந்து அதுக்கு வேற ஸ்டிக்கர் ஒட்டி அதை வேற ஒரு மாதிரி சொல்லி அதே விஷயத்தை திருப்பி வேற பேர்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது. இவ்வளவுதான் நடக்குது. ஏன்னா இவங்களுக்கு திங்க் டேங்க்னு யாராவது இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. திட்ட கமிஷன்லையும் நம்ம பார்த்தோம், எக்கனாமிக் அட்வைசர்ஸை பார்த்தோம், அப்புறம் எல்லாத்தையுமே பார்த்தோம். இவங்க திட்ட கமிஷன்ல இவங்க யார் எக்கனாமிக் சைடில் போட்டு பெரிய அட்வைசர் மாதிரி போட்டாங்களோ அந்த ஆள் முட்டாள் மாதிரி கேள்வி கேட்குறான். அரசாங்கத்துக்கு கடன் வந்தா உனக்கு என்னன்னு கேட்குறேன். இதே ஆள் தான் அதிமுக ஆட்சியில் கடன் இருக்கும்போது என்னெல்லாம் பேசினாங்கிறத நமக்கு தெரியும். அப்ப இந்த மாதிரி ஒரு முட்டாள்களை வைத்துக்கொண்டு இயங்கக்கூடிய ஒரு அரசாங்கம், இந்த அரசாங்கத்திட்ட நான் என்ன எதிர்பார்க்கிறதுங்கிறது எனக்கு தெரியல. இப்ப வக்ஃப் போர்டு ஆக்ட் வந்த உடனே எதிர்ப்பெல்லாம் தெரிவித்தார்கள். முதல்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது மார்க்சிஸ்ட் ஆளக்கூடிய கேரளா, பிஜேபி இல்லாத. ரெண்டாவது தமிழ்நாடு அரசும் உடனே அதை ஏற்றுக்கொண்டு உடனே வக்ஃப் ப்ராப்பர்ட்டி எல்லாம் பதிவேற்றம் செய்வதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டார்கள். ஆனாலும் இன்னும் கூட உள்ளம் அங்கதான் துடித்துட்டு இருக்கு, வேற வழி இல்லை. இந்த பக்கம் அவங்க வந்து இந்த பக்கமும் ஒரு கால், அந்த பக்கமும் ஒரு கால், வெளியில வந்து ரொம்ப அந்த நான் சொன்ன அந்த மீசக்காரர் மாதிரி இவங்களும் பேசிப்பாங்க, எல்லாம் பேசுறாங்க. இவங்க தனியா ஒரு வக்ஃப் போர்டு கான்ஸ்டியூட் பண்றாங்க. வக்ஃப் போர்டு கான்ஸ்டியூட் பண்ணதுல மேண்டேட்டரி என்ன, 2 நான் முஸ்லிம்ஸ் இருக்கணும், போடல. ஒரு பார் கவுன்சில் மெம்பர் இருக்கணும், போடல. யாரை வச்சு? முஸ்லிம்களையே எல்லா டினாமினேஷன்ல உள்ளவர்களுக்கும் அங்க இடம் இருக்கணும். இப்ப ஹிந்துல ஒரு கமிட்டி போட்டா, இப்போ அறங்காவலர் குழு போட்டா, அறங்காவலர் குழு எல்லாம் அப்படிதானே பண்றாங்க. ஒரு எஸ்சி இருக்கணும், ஒரு பெண் இருக்கணும், அப்படிதான் போடுறாங்க. அதை நம்ம தப்பு சொல்ல போறதில்லை. அப்போ அந்த சமுதாயம், நீ சொல்றதில்ல ஜாதிகளற்ற சமுதாயம், ஜாதிகளற்ற சமுதாயம்ங்கிறது ஒரு பொய் என்பதை இந்த வக்ஃப் போர்டு ஆக்டே காமிச்சிருக்கு. போரா கம்யூனிட்டியிலேருந்து நீ ஆள் போட்டையா? போடவில்லை. அதே மாதிரி ஒவ்வொரு இன்னொரு கம்யூனிட்டி, முக்கியமான ஒரு கம்யூனிட்டி, அதுல இருந்து நீ ஆள் போட்டிருக்கியா? போடவில்லை. ஏன்னா அந்த போரா கம்யூனிட்டிக்கு என்று தனி என்ரோல்மெண்ட் இருக்கிறது. இந்த அந்தந்த கம்யூனிட்டிகளுக்கும் அவங்க ஒரு உள்ள என்ரோல்மெண்ட் இருக்கும். அப்ப அவர்களை நீ போட்டையான்னு கேள்விப்பட்டா போடல. அப்ப தமிழ்நாடு யாரு கையில இருக்கு? நீங்க நவாஸ் கனியிட்ட திருப்பி கொடுக்குறீங்க. உத்தமர், உங்க ஊர் எம்பி உத்தமர் இன்னைக்கு அவர் ஒழுங்கா இருந்திருந்தா இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவே வந்திருக்காது. எஸ்சிபி ஆரம்பிச்சா தூக்கி பிடிச்சது நவாஸ் கனி. அப்ப அந்த நவாஸ் கனி மீது ஏற்கனவே நியமிக்கப்பட்ட, அதாவது ட்ரெடிஷனல் முத்தவள்ளிகள், அவர்களெல்லாம் கோபத்துல இருக்காங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே சார் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, திமுக அரசாங்கம் என்ன செய்தாலும் காரியத்துல கண்ணு வையடா தாண்டவ கூனைன்னு ஒரு பாட்டு உண்டு. அத மாதிரி யாரு பண்ணினாலும், இஸ்லாமியர்களே பண்ணினாலும் அங்கேருந்து தனக்கு என்ன வரவு வரும். நவாஸ் கனியை பண்ணா நவாஸ் கனி என்ன அங்கேருந்து பிடுங்கி தருவாரு. கிறிஸ்டியானிட்டியில யாராவது ஒருத்தர் போட்டாங்கன்னா டயோசிஸ்ல இருந்து இவன் என்ன பிடுங்கி தருவான் அப்படிங்கறதெல்லாம் தெளிவா பார்த்துட்டு தான் அவங்க தப்பா புரிஞ்சுக்குவாங்க. அங்கேருந்து ஆதாயத்தை என்ன பெற்று தருவார். ஆமாம், அதைத்தான் நான் சொல்றேன். அது காமெடியா இருக்கு. அதாவது நான் சொல்ற அர்த்தங்க, அங்கேருந்து எப்படி அதை பெற்று தருவார், அபகரித்து தருவார் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றேன்.
அப்ப என்ன ஆகுது, இவங்களுக்கு நவாஸ்கனி மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். அதாவது ஜமாத்துகள் அவர் மீது கொடுத்த பண குற்றச்சாட்டுகள், அவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு. அப்புறம் ஏன் அவரை வைக்கிறீங்க? அப்ப என்ன அர்த்தம்? அவர் தான் அங்க வேணும்னு அர்த்தம். சரி, மெம்பர்ஸை நீங்க எப்படி வச்சிருக்கீங்க? யூனிஃபார்மா எல்லா ரெப்ரசன்டேஷனும் கொடுக்காம வச்சிருக்கிறீங்க. ஆகவே இன்னைக்கு கோர்ட் வந்து இது தடை செய்திருக்கிறது. நான் தான் சொல்றேன், அப்ப எல்லா இடத்துல நீங்க முஸ்லிம்களுக்கு பாடுபடும் அரசு, சிறுபான்மையினருக்கான அரசு அப்படின்னு சொன்னாலும் சிறுபான்மையினரிடமும் பலம் வாய்ந்தவர்களுக்கான அரசே தவிர சிறுபான்மையினரில் பலம் குறைந்தவர்களுக்கான அரசு இல்லை. சிறுபான்மை பெண்களுக்காக இந்த அரசு பேசியிருக்குமா? முதலாக பேசியிருக்கா? பேசலையே. அவர்கள் விடுதலையை பத்தி பேசிருக்கீங்க, பேசலையே. அதனால சிறுபான்மையில பலம் வாய்ந்தவர்களுக்கான அரசு, சிறுபான்மை பாமரர்களுக்கான அரசு இல்லை. சிறுபான்மையினருக்கு நல்லது செய்யற அரசு இல்லை. அடிப்படைவாதிகளுக்கு ஆதரவான அரசு. அடிப்படைவாதிகளுக்கு, ஏன்னா அதுல நிறைய வியாபாரம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது போதை கடத்தல்ல இருந்து வேற பல விதமான வியாபாரங்கள் இருக்கிறது. ஆகையினால நீதிமன்றத்துக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த அரசாங்கம் பெரும்பான்மையினருக்கு மட்டுமல்ல சிறுபான்மையினருக்கும் துரோகம் செய்யும் அரசாங்கம் என்பதை சிறுபான்மை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.